Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 3. கேள்வி 21. இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, யார் யாரிடம் கூறியது? பதில். தானியேலின் நண்பர்கள் ராஜாவை நோக்கி கூறினார்கள். கேள்வி 22. எந்த காரியத்தை குறித்து தானியேல் நண்பர்கள் கூறினார்கள்? பதில். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று ராஜா எழுப்பின அந்த காரியத்தை குறித்து. கேள்வி 23. யார் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்? பதில். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். கேள்வி 24. எதிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார்? பதில். எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும். கேள்வி 25. எது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று தானியேலின் நண்பர்கள் ராஜாவிடம் கூறினர்? பதில். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின போற்றிலேயே பணிந்து கொள்வதும் இல்லை. கேள்வி 26. யார் கடுங்கோபமடைந்தார்? யாருடைய முகம் வேறுபட்டது? பதில். நேபுகாத்நேச்சார். கேள்வி 27. எதை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு அதிகமாகி சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார்? பதில். சூளையே 7 மடங்கு. கேள்வி 28. அக்கினிச் சூளையில் போடுவதற்கு யாருக்கு கட்டளையிட்டான்? பதில். இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு. கேள்வி 29. எதனோடு கட்டப்பட்டு அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள்? பதில். சால்வைகள், நிசார்கள், பாகைகள், வஸ்திரங்கள். கேள்வி 30. யாருடைய கட்டளை கடுமையாக இருந்தது? பதில். நேபுகாத்நேச்சார். கேள்வி 31. எதனால் அக்கினிச் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தது? பதில். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்ததினால். கேள்வி 32. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷனை கொன்று போட்டது எது? பதில். அக்கினி ஜுவாலை. கேள்வி 33. 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எதன் நடுவிலே விழுந்தார்கள்? பதில். எரிகிற அக்கினிச் சூளை. கேள்வி 34. நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து யாரை நோக்கினார்? பதில். மந்திரிமார்கள். கேள்வி 35. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதைக் காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, யார் யாரிடம் கூறினார்? பதில். நேபுகாத்நேச்சார் மந்திரிமார்களிடம். கேள்வி 36. 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாயிருக்கிறது? பதில். தேவபுத்திரன். கேள்வி 37.
உன்னதமான தேவனுடைய தாசர்கள் யார்? பதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா. கேள்வி 38. நேபுகாத்நேச்சார் இங்கிருந்து உன்னதமான தேவனுடைய தாசர்களை வெளியே வாருங்கள் என்றான். பதில் அக்கினிச் சூளையின் வாசலண்டைக்கு வந்து. கேள்வி 39. 3 புருஷருடைய சரீரங்களின் மேல் எது பலன் செய்யவில்லை? பதில் அக்கினி. கேள்வி 40. 3 புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமல் இருந்ததை யார் கண்டார்கள்? பதில் தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், ராஜாவின் மந்திரிகள். கேள்வி 41. எதன் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை? பதில் 3 புருஷருடைய சரீரங்களின் மேல். கேள்வி 42. எது கருகாமல் இருந்தது? பதில் தலைமயிர். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.